சென்னை மாவட்ட சார்பாக சிம்பு ரசிகர் மன்ற சார்பாக இந்த வள்ளுவர் கோரத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருந்தோங்க. பர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. அதனால அமைதியான முறையில் வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து அரசாங்கத்துக்கும் மற்ற மகளிர் மாதர் சங்கத்துக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் தெரியப்பட்டுருங்க. ஒரு பாடலை வந்து அவர் வந்து வெளியிட்டாருன்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு வந்து வெள்ள நிவாரண பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகளா இருக்குது. இன்னைக்கு பொதுமக்களுக்கிட்ட அவருடைய வளர்ச்சியை வந்து ஈவுபடுத்துறதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இது வந்து பி பாடல்ன்றது லீக் அவரு பதிவு செய்யாத பாடல பதிவு செய்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு எல்லாருமே வெளியிட்டு இன்னைக்கு அவருடைய வளர்ச்சியை வந்து ரொம்ப கேவலமாகவும் அவரை தலைமறைவாகவும் அவர் ஒரு தீவிரவாதி என்று நினைச்சுக்கின்னு அது மாதிரி தலைமறைவாயிட்டாருன்ட்டு இந்த மாதிரி பேப்பர்ல ஊடகங்கள்ல இந்த மாதிரி தவறான முறையில பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு பாட்டு வெளியிட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நீதிமன்றத்தில் பேஸ் பண்றோம். அதே நடிகர் சங்கத்தில் விட கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து எங்க கிட்ட நாங்க வந்து சிம்பு கிட்ட பேசணும், இவர் வந்து எங்களுக்கு நாங்க வந்து முறைப்படி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இதே இப்ப சொல்றவங்க இதுக்கு முன்னாடி சொல்றதுக்குனால என்ன இருக்கு? சக நடிகருக்கு ஒத்துழைப்பு இல்லாத ஒரு தொழிலாளி கூட ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சக நடிகருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறப்ப இது மாதிரி இருந்தா எப்படிங்க அர்த்தம்? அப்ப அவர் தமிழ்நாட்டில் பிறந்து எத்தனையோ படங்கள்ல வந்து சகோதரர்களுக்கு மகளிருக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துருக்காங்க படம். டிஆர் சார் வந்து மகளிருங்க பார்த்தாலுமே படத்தை பார்த்து அழுதுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல தான் அவங்க பதிவு செய்திருக்காங்க. அப்படியாப்பட்ட பிறந்த ஒரு பிள்ளை எப்படிங்க தவறான முறையில பண்ணுவாங்க? இது வந்து நாங்க வந்து அவருக்கு பண்ணிருந்தா கூட கோர்ட்டு பிரகாரம் அவரை வந்து ஆஜர் பண்ணி நாங்க முறையான இதுல நாங்க பண்றோங்க. எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. நீங்க உங்களோட ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு தேவை. அவரு தலைமறைவாயிட்டாருன்னு இன்னும் இருக்கிறாரு, எங்கேயும் போயில கோர்ட்டு பிரகாரம் அவர் ஆஜர்படுத்துருங்க. தலைமறைவாயிட்டு எதுக்கு சார் தலைமறை ஆகணும்? என்ன சார் பண்றாரு? கொலை பண்றாரு, என்ன பண்றாரு? பண்ணுவாங்க சுத்துறாங்க சார் வெளியே. சைபர் கிரைம்ல கமெண்ட் கொடுத்துருக்காங்க சார். அதெல்லாம் பண்ணாம இவரா சார் அப்படி பண்ணிட்டாரு சார். சிம்பு ரசிகர் மன்றமாக சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்றேன்னு அப்படி இருக்கிறப்ப இதுக்கப்புறம் தேவையில்லாத வந்து அவர் இங்க போயிட்டாரு அங்க போயிட்டாருன்னு மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாங்க. இந்த குடும்பமே இல்லாத தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு இது இவ்வளவு கேவலமா ஆயிட்டாங்க. சொல்லுங்க, தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு பாடல் வந்திருக்குது. இந்த ஒரு பாடு மட்டும் தான் தவறான பாட்டுன்னு சொல்லிட்டு சிலம்பரசன் ஒரு தனி நபரை ஃபுல்லா திட்டமிட்டு ஒரு சதி பண்ணி அவரை இந்த ஒரு சதி வலையில மாட்டி அவர் நற்பெயரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிறைய அமைப்புகள் இதெல்லாம் வந்து பின்னாலே இருக்கிற ஒரு எப்படி சொல்றது ஒரு தூண்டுதல் பேரில் அவங்க பண்ணி சிலம்பரசனோட நற்பெயரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இதை கண்டித்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற சிம்பு ரசிகர் மன்றம் முறையா கமிஷனர் அறிவித்துல பர்மிஷன் வாங்கி முறையா ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம். தூண்டி விடுறாங்க, இதுக்கு பின்னாடி சிலர் இருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க. யாரு ஏன் ஓபனா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல யாரு பாடல பதிவு செய்யாதப்போ பதிவு செய்த மாதிரி விட்டுட்டாங்களா சார்? அப்ப இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்ல முறை பிரகாரம் வந்து சிலம்பரசனால அங்கீகரிக்கப்பட்டு இந்த பாட்டு வெளியே வரல. அவர் கையில இருந்து திருடி அவருக்கே தெரியாம திருடி வெளியே அவர் பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும் போது இது வந்து ஆமா இது நீங்க காவல்துறையில இது நாங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து எங்க கையில இருந்து திருடப்பட்டு இது பண்ண சைபர் கிரைம் வழக்கம் இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சு இன்னமும் அதை வந்து வெளியே சொல்லாம இருக்காங்க. யாருன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. யாரை காப்பாத்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. அது முழுக்க தனிப்பட்ட முறையில சிலம்பரசனை மட்டும்தான் தாக்கி இப்ப புதுசா அமைப்புகளை உருவாக்கி இப்ப அந்தந்த மகளிர் அமைப்புலாம் வந்து இந்த பாட்டை வந்து முறைப்படி இவரே வெளியிட்டாரா இல்ல யாராவது ஒருத்தவங்க வெளிப்பட்டு வந்திருக்கு. இதை வந்து தனிப்பட்டு சிம்பு தான் வந்து அதாவது இந்த பாட்டை வந்து முழுக்க கேட்டு அப்புறம் பேசணும். அதுல வந்து எப்படி சொல்றது பொண்ணுங்களை திட்டாத மாமா உன்னையே திட்டிக்க மாமான்னு சொல்லிடுறாரு. அதாவது நம்ம ஆண்களை பசங்களை தான் சொல்லிடுறாரு. நீ ஒரு பொண்ணை நம்பி போகாத, நீ உனக்குன்னு ஒரு பொண்ணு தேடி வரும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதை வந்து தவறா இது பண்ணி அதாவது பெண்களை எப்படி இழிவுபடுத்தி பாடுகிறாரு. இந்த மாதர் சங்க அமைப்புகள் பெண்களை இழிவுபடுத்தி எந்த வார்த்தை பெண்களை அதை இழிவுபடுத்தி அது தெரியல. அது வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா நடிகர் சங்கத்துல இப்ப வந்து நடிகர் சங்கத்துல சொல்லிடுறாங்க பொதுவா வந்து சிம்பு வந்து எங்க கையில மன்னிப்பு கேட்டாருன்னா அதை பற்றி நாங்க வந்து அதுக்கப்புறம் பண்ணுவோன்னு. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்டா அவர் தப்பு பண்ணது தப்புன்னு தானே சொல்லுவாங்க. நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது? ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைனா நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இதுனா அவங்க சப்போர்ட் பண்ணதான் நடிகர் சங்கம். அப்படியாப்பட்ட நடிகர் சங்கமே இவர் தேர்தலில் வந்து நடிகர் சங்கத்தை ஆப்போசிட்டா வேலை செஞ்சதுக்கோசம் இவர் வந்து அவங்கள கூட இது மாதிரி பண்றாங்க. அதை பழிவாங்க நடவடிக்கை தான் இது நாங்க நினைக்கிறோம். ரசிகர்கள் அது மாதிரி தான் நினைக்கிறோம். ஆமா அவரோட 3 வருஷத்துக்கு ஒரு படம் வருது சார். 3 வருஷத்துக்கு ஒரு படம் வருது. அந்த படம் பாடுறாங்க.
சிம்பு படத்தை மட்டும் தடைப்படுறதுக்கு அந்த ஏதாச்சும் ஒரு அமைப்பு வருது. இது இந்த பாட்டு பிரச்சனை இருக்குது, அந்த பாட்டு அந்த பிரச்சனை இருக்குது, இதுல இவரு பெண்களை இழிவுபடுத்துறாரு, இப்படி பண்றாரு. அதே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு அவருக்கு நம்பர் எடுக்கிறாங்க. அப்படி இருப்ப எப்படிங்க இது மாதிரி பண்ணாங்க? எந்த கல்யாணி டிஆர் சார் எடுக்கிறீங்களா? அது சகோதர பாசம் எடுக்கலீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு உணர்வுள்ள மகனை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்துறாங்க. இது என்ன சார்? இது வந்து ஒரு தனிப்பட்ட தனி மனிதர் தாக்குதலை வந்து நாங்க வன்மையா கண்டிச்சு நடிகர் சிலம்பரசன் கோசம் தமிழ்நாடு முன்னே இருக்கிற அனைத்து ரசிகர் மன்றமும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்.